வணக்கம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, உடுப்புக்கு கஞ்சி போடும் போதே உடலுக்கும் உள்ளத்திற்கும் சேர்த்து கஞ்சி போட்டுக் கொள்வீர்களோ? ஓ, ஆய்வாளரின் அனுமதியோடு தான் பேசுவீர்களோ? அவர் இப்போது உழைத்து களைத்து ஓய்வாளர் போல் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் ஐயப்பட தேவையில்லை. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் மூவரின் பெயரையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்கிட்டு மொட்டை கடைதாசி போட்டு வேலைக்கு உட வைக்க போறீங்களா? இவ்வளவு பய உணர்வு கொண்ட உங்களால் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. சரி விடுங்கள். உங்கள் பெயர்களை நான் கேட்டது ஒரு அறிமுகத்திற்காகத்தான். நீண்ட பயணம் செய்யவிருக்கும் நாம் ஒருவருக்கொருவர் அறிந்தவர்களாக இருப்பது நல்லதுதானே? போகும் வழியில் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படலாம், அப்போது அவசியம் ஏற்படலாம் அல்லவா? குமார். மதிவாணன். குமார், லோகு, மதிவாணன். நண்பர்கள் மூவரும் பட்டதாரிகளாக இருப்பீர்கள் போல் தெரிகிறது. ஆமாம் சார், நாங்கள் 3 பேரும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். மிக நன்று. இப்போது காவல்துறையில் உங்களை போன்று படித்த நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது ஒரு வகையில் பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கிறது. எப்படி என்றால், உங்களது கல்வி அறிவினால் ஏற்பட்ட ஒருவித பொதுநல பார்வை நாகரிக போக்கை எல்லோரையும் கடைபிடிக்க வைக்கிறது. இது காவல்துறைக்கு நல்லதொரு நட்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்ன நான் கூறுவது மெய்தானே? ஆமா சார், நாங்க 3 பேரும் நேர்மையான போலீஸ்காரங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம் சார். அது உங்கள் செயல்பாடுகளிலேயே தெரிகிறதே. அப்புறம் எதற்கு அதை நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும்? நண்பர்களே, இனிமேல் நீங்கள் என்னை சார் என்று அழைக்க வேண்டாம், தோழர் என்று அழையுங்கள். சார் ரொம்ப நல்லா பேசுறீங்க சார். நாங்க ஏதோ நீங்க தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க நினைச்சோம் சார். நண்பர்களே, நம் நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியில் பேசுவது தீவிரவாதம் என்றாகிவிட்டது. ஆங்கிலம் மற்றும் இன்ன பிற மொழியில் பேசுபவன் கடைந்தெடுத்த களவாணியாக இருந்தால் கூட அவனுக்கு வேறு மாதிரியான மரியாதை கொடுக்கிறார்கள். ஆமா சார், எனக்கு கூட நல்ல தமிழ்ல பேசணும்னு ஆசை சார். அதற்கான பயிற்சிகளை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். யோ தோழரே, என்னைய போலீஸ்காரங்களும் இயக்கத்தை சேர்க்கறதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கியா? ஓ, ஆய்வாளரின் உறக்கம் கலைந்து விட்டதோ? நல்ல கனவுகளோ? யோ, சும்மா நைனேன்னு பேசி கழுத்த இருக்காதையா. பழனிக்கு போனோன்னு அந்த தொல்காப்பியனை காமிச்சாகணும், இல்லை நான் பேச மாட்டேன். ஓ, உங்கள் துப்பாக்கி பேசுமோ? அப்படியெல்லாம் நீங்கள் எல்லை மீறி போய்விடக் கூடாது, வன்முறையில் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தானே உங்கள் காவல்துறை ஆணையாளர் உமக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து உம்மை எம்முடன் அனுப்பி வைத்திருக்கிறார். வாயை திறக்காத. எதற்கும் உம்மிடம் இருக்கும் துப்பாக்கியை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளே தோட்டாக்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்துவிடப் போகிறது. ஏய், அது இதுன்னு பேசி எரிச்சல கலப்பாதாமா. நீ என்னடா பேசுற, என்ன பண்றேங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேக்கு. நீ என்னத்தடா பேசுற? எப்படி புரியும்? பதவி கிடைத்து விட்டது என்றால் நம்ம ஊரில் பெரும்பான்மையோருடைய பழக்கம் படிக்கும் வழக்கத்தை உடனே நிறுத்தி விடுவதுதானே. அப்புறம் எப்படி புரியும்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சும்மாவா சொன்னார்கள்? யோ, சும்மா சொன்னாங்களோ இல்லை மாமூல் வாங்கிட்டு சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நொய் நொயின்னு கழுத்து எடுத்துட்டு வராத, புரியுதா? இனிமேல் வாயை திறக்கிறதா இருந்தால் அந்த தொல்காப்பிய வேலை காட்டுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும், புரியுதா? இல்லை அவ்வளோதான். யோ யோ, அவன் பேச்சில் மயங்கிட்டு இருக்காதீங்க. அப்படி பேசியே ஓடிடுவான் பார்த்துக்கோங்க. ஆமாம் டிரைவர் சார். தபார், பழனி வராமல் வண்டியை நிப்பாட்டாத, போயிட்டே இரு. எஸ் சார். வண்டியை நிறுத்துங்கள். என்னையா? நிறுத்துங்கள் சொல்கிறேன் நான். என்னையா? இறங்குங்கள் சொல்கிறேன். சரியா? யோ, எங்கேயா அந்த தொல்காப்பியா? பதற்றப்படாதீர். தோழர் தொல்காப்பியன் பழனி மலையில் அல்லவா இருப்பதாக கூறினார். அப்படி இருக்க அவர் எப்படி இங்கே இருப்பார்? நான் தேநீர் அருந்துவதற்காக வண்டி நிறுத்த சொன்னேன். தேநீரா? ஆமாம், அதோ அந்த நண்பர் கூட ஆத்திக் கொண்டிருக்கிறாரே,
அதுதான் தேநீர். யோ அது டீயா? டீயா அது? அது அந்நிய மொழி. தேநீர் என்பது நமது தாய்மொழி. அதை நான் இப்போது அருந்த வேண்டும். போய போய போய் குடிச்சு வாய போய. மிக்க நன்றி. நண்பர்களே, நீங்களும் தேநீர் அருந்த என்னுடன் வருகிறீர்களா? யோ யோ அவங்களே கூப்பிடுற. அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும், புரியுதா? போய உன் வேலையை பாரு. ஐயோ 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 யாரு யாரு நீங்களா நீங்களா யாரு? ஐயோ என்னங்க ஆட்டம்? போங்க போய் படுங்க போங்க. போன்னு சொல்றேன்ல. போயா. போயா. போ டான்ஸ் ஆடாத போ. என்ன மது? ஐயோ இன்ஜெக்ஷன் சார். இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாமா? ஐயோ வேண்டாமா? வேண்டாம் 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 வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. வேண்டாம். ஐயோ வேண்டாயா, எனக்கு ஒண்ணுமே இல்லையா. நான் என்ன? ஐயோ 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 வேண்டாம் 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 வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. என்ன இது? நான் பைத்தியம் இல்ல. பைத்தியம் இல்ல. சொன்னா கேளுங்க சார். ஐயோ 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 ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? வேண்டாம் 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 டாக்டர் வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன் டாக்டர். ஈஸ்வர், வேண்டாம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இருங்க சார், அமைதியா இருங்க. வேண்டாம் வேண்டாம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. ஊசி போடுங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அம்மா, ஏம்மா குழந்தை மாதிரி கண் கலங்குறீங்க? எல்லாமே சரியாயிடுமா? கூடி சீக்கிரத்தில் எல்லாமே சரியாயிடுமா? பாவாதி அவரு என்ன பாடுபடுறாரு பாத்தியா? எல்லாமே சரியாயிடுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர், அவருக்கு சரியாயிடும்ல? கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமா நல்லபடியா ஆயிடுவார். இது புது இடம் இல்லையா? மற்ற பேஷண்ட்ஸோட அணுகுமுறை அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. கவலைப்படாதீங்க, சரியாயிடுவார். டாக்டர், அப்பா கூடி சீக்கிரத்தில் நார்மல் ஆயிடுவார் இல்ல? நிச்சயமா ஆயிடுவார். இன்னும் 4-5 நாள்ல நார்மல் ஆயிடுவார். கவலைப்படாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இவரை விட சிக்கலான பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் சரி பண்ணியிருக்கேன். நிச்சயமா அவரை குணப்படுத்திடுவேன். கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க சார். ஓகே. அம்மா, அதான் டாக்டரே சொல்றாரு இல்ல, கவலைப்படாதீங்கம்மா. இது பாருங்கம்மா, நீங்க எங்க நின்னீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பீங்க. போய் கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். போங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, சொல்றேன் இல்ல, நான் இருக்கேன் இல்ல. கவலையப்படாதீங்கம்மா, அப்பா குணமாயிடுவாரு. நீங்க போங்கம்மா, போங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? இதெல்லாம் சரியா வருமா அங்கிள்? சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது மாப்பிள்ள. நாம எதிர்பார்த்ததுக்கு மேல உங்க அப்பா பிரமாதமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா சிக்கல்களுக்கும் அவர் தான் காரணங்கிற மாதிரி நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. குடும்பம் பூராவுமே அவர் மேலதான் தப்புன்னு நம்புது. நீங்க ரொம்ப நல்லவராயிட்டீங்க. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். யோ யாரியா தொலை போயிருந்தானியா? தோழர் தொல்காப்பியனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரி தொல்லை பேனா அவன் பழனி மலை எங்க இருக்கா என்ன வர மட்டும் கேளு, புரியுதா? வேற ஏதாவது பேசி தழுது பண்ணிட்டு இருந்தா பேசியா. வணக்கம், நான் தோழர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். தோழர் தொல்காப்பியனா? தொல்காப்பியன், எப்படி இருக்கீங்க? நானும் நலமாகத்தான் இருக்கிறேன். அது சரி, பழனியில் தாங்கள் எங்கு தங்கி இருக்கிறீர்கள்? ஓஹோ, மிக்க மகிழ்ச்சி. அது சரி, அவர்களது முகவரி தங்களுக்கு எப்படி கிடைத்தது? ஓஹோ ஓஹோ, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அங்கு நமது தோழர்களின் பாதுகாப்பில் அங்கேயே இருங்கள். தங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள், சரியா? வந்தனம் வந்தனம்.
யோ உமா அட்ரஸ் கேட்க சொன்னா வந்தனம் தந்தனம் நந்தனம் நலம் நலமறியாவான கேட்டிருக்க ஏன் யோ யோ என்னையா ஏன் பதற்றப்படுகிறீர்கள்? அவர் நமது தோழர்களின் பாசறையில் தானே தங்கியிருக்கிறார். யோ அந்த அட்ரஸ் தெரியுமா உனக்கு அந்த அட்ரஸ்? எனக்கு தெரிந்ததால் தானே நான் அதை தொல்காப்பியனுக்கு கூறினேன். அவர் அதை மனதில் வைத்துக்கொண்டு தேடி தேடி ஒரு வழியாக அந்த முகவரிக்கு போயிருக்கிறார். அப்படி இருக்க எனக்கு அந்த விலாசம் தெரியாமல் எப்படி இருக்கும்? இது கூட தங்களுக்கு தெரியவில்லையா? யோ இந்த மாதிரி பிரசங்கம்லாம் பண்ணிட்டு இருக்காத. அதிக பிரசங்க. மிக்க நன்றி ஐயா. உண்மையை ஏற்றுக்கொண்டு எமக்கு நீர் அந்த பட்டப்பெயரை வழங்கியமைக்கு, அதுவும் தமக்கு வர வேண்டிய பெயரை. ரேகா வாமா, எப்போ வந்த? நான் வரது இருக்கு. நீங்க எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஏதோ மூட் அவுட்ல இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. எங்க போயிட்டு வரீங்க? நம்ம ஆதி மாப்பிள்ளையோட புது ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு வேலை இருந்தது, அங்கதான் போயிட்டு வரேன். ஓ, அந்த புது ப்ராஜெக்ட்ல நீங்க என்னவா இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அட என்னமா இப்படி கேட்டுட்ட? ஆதி மாப்பிள்ளையோட இந்த இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ல நான் தானமா முதுகெலும்பு. எல்லா வேலையும் நான் தானமா பார்த்துட்டு இருக்கேன். இது தெரியாதா உனக்கு? அதெல்லாம் தெரியும்பா. நான் கேட்டது நீங்க இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கீங்கங்கிறது தான். என்ன பொசிஷன்னா, நான் அதுல பார்ட்னர்மா. நம்ம படம் 400 கோடி ரூபாய் அதுல முதலீடு பண்ணிருக்கனே. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருமா, உங்க அப்பா கோட்டு சூட்டு டை எல்லாம் மாட்டிக்கிட்டு உலகம் பூரா பறந்து பறந்து பிசினஸ் பண்ண போறேன். ஆமாமா, இந்த அரசியல் அடிதடிலாம் போதுமா. நான் அப்படி இப்படி சம்பாதிச்ச பணத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ்ல முதலீடு பண்ணி வேற மாதிரி ஒரு ஸ்டைலான பிசினஸ் மேன் ஆகலாம்னு இருக்கமா. அப்பா, உங்களோட கற்பனைக்கு அளவே இல்லாம போச்சு. எதுமா கற்பனை? இப்ப நீங்க சொன்னீங்களே பறந்து பறந்து பிசினஸ் பண்ண போறேன்னு, அததான் சொல்றேன். அப்பா நீங்க ரொம்ப பாவம்பா. இன்னும் பழைய ஸ்டைலே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களே ஓரம் கட்டிட்டு மேல போய்கிட்டே இருக்காங்க. என்னமா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. இத பாருங்க, எல்லாம் புரியும். அடடே, நம்ம மாப்பிள்ள அசத்துறாரேமா. சினிமால ஏதாவது நடிக்க போறாரா? சினிமால இல்லப்பா, ஆதி நிஜ வாழ்க்கையிலேயே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அது தெரியாம நீங்களும் நானும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆதி நம்மள இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்ப்பா. அது நம்ம குலத்தொழிலாச்சேமா. அப்பா நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். 400 கோடி ரூபாய் கொடுத்திருக்கேன். நான் தான் மாப்பிளைக்கு எல்லாமே. நானும் அவரும் பார்ட்னர்ஸ்னு சொன்னீங்கல்ல. ஆனா இதுல ஆதி என்ன இன்டர்வியூ கொடுத்திருக்கான் தெரியுமா? உலக லெவலியே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான MM சிட்டி மேக்கர்ஸோட தான் பிசினஸ் டீலிங் பண்ணிட்டு இருக்கிறதாவும், இந்தியாவுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இனிமே ராஜாங்கம் தான் நடக்க போகுதுன்னு இன்டர்வியூ கொடுத்திருக்கான். அதுவும் அவனோட ஆதி பில்டர்ஸ் மட்டுமே, தனியா எந்தவித மறைமுக நேர்முக பங்குதாரர்களும் இல்லைன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் என் கூட பார்ட்னர்ஸ் இல்லன்னு தானே அர்த்தம்? அது எப்படிமா மாப்பிள்ள அப்படி சொல்லுவாரு? பணத்துக்கு என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் தான் அவருக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்து இடத்தை வளைச்சு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி போதா குறைக்கு 400 கோடி ரூபாயும் கொடுத்துருக்கனே. ஆமாப்பா, தட்ஸ் கரெக்ட். ஆனா அத பத்தி ஆதி எதுவுமே இந்த இன்டர்வியூல சொல்லவே இல்லையே. ப்ராஜெக்ட்டோட வேல்யூ 1000 கோடி ரூபானா நீங்க கொடுத்திருக்கிற பணம் 400 கோடி ரூபாய். அப்படின்னா 40%. கிட்டத்தட்ட சரி பாதி பார்ட்னர்ஷிப்பா. ஆமாமா. அப்படியே உங்களை பத்தி எதுவும் சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அவன் பார்ட்னரா ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம்? அப்பா, உங்களுக்கு அந்த MM சிட்டி மேக்கர்ஸ் மேனகாவை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமாப்பா? நான் அந்த மேனகாவை பத்தி இன்டர்நெட்ல எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டேன்ப்பா. அவங்க தான்ப்பா இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பிசினஸ் விமன். அவங்களோட பிசினஸ் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நம்மளோட ஸ்டேட்டஸே வேற மாதிரி ஆயிடும்பா. அதெல்லாம் தெரிஞ்சுதானமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஆதி உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. சரி, இப்படி ஒரு இங்கிலீஷ் மேகசின்ல தான் இன்டர்வியூ கொடுத்தத பத்தி சொன்னானா? இல்ல, ஒருவேளை மறந்துட்டாரா என்னமோ. மறக்கலப்பா, மறைச்சிருக்காரு. ஆமாப்பா, வர வர ஆதியோட எல்லா நடவடிக்கையும் ரொம்பவே மாறி போச்சு. சுயநலவாதியா மாறிட்டு வரா. தான் பொண்டாட்டி தான் குழந்தைன்னு தனக்கு நெருக்கமான சொந்தங்களை பத்தி மட்டும் நான் யோசிச்சுட்டு இருக்கான்ப்பா. அப்படி இருக்கிற சமயத்துல
நீங்க அவனை நம்பி 400 கோடி ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு அவன் பணம் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எப்படிம்மா சொல்ல முடியும்? ஏன் சொல்ல மாட்டாரு? சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, நீங்க பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எழுதி வாங்கியிருக்கீங்களா? இல்லம்மா, அந்த பணம் கருப்பு பணம்மா. பிளாக்ல கொடுத்தது தானே. அது ஒண்ணு போதும். அது ஒண்ணு போதும்பா. நீங்க பணம் கொடுத்தது வெளியே சொல்லிக்கவும் முடியாது. சொன்னாலும் வேற மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இதே ஆதி தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. அப்பா, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆதி கூப்பிட்டு நான் இந்த தொழில பார்ட்னரா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. அப்ப தெரிஞ்சிடும். ஆனா அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா. எந்த காரணத்தை கொண்டும் அந்த சிட்டி மேக்கர்ஸ் பிசினஸ் டீல்ல நம்ம 2 பேரும் இல்லாம போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க போட்டிருக்க 400 கோடி ரூபாய் ஒரே வருஷத்துல எத்தனை மடங்கு வேணாலும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்ததுனாமா நான் பணத்தை தூக்கி கொடுத்தேன். சரி, நான் ஆதியை கூப்பிட்டு பேசுறேன். பேசுங்கப்பா. அவன் முடியாதுன்னு சொன்னானா அவனை வேற மாதிரி நம்ம வழிக்கு கொண்டு வரேன். நம்ம பிடிய விட்டு ஆதி எந்த மூவும் பண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு நான் செக் வைக்கிறேன்ப்பா.